அனைவருக்கும் வணக்கம். ரிதன்யாவுடைய மரணம் பல கோணங்களில் நம்ம ஆய்வு செய்யக்கூடிய தகவல்கள் அந்த குடும்பத்திலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. அவ்வளவு தகவல்கள் ஒன்பின் ஒன்றா வந்துக்கிட்டே இருக்குது. இது மொத்த ஒரு சமுதாயத்துக்கு இந்த ஒரு நிகழ்வை வச்சு விழிப்புணர்வு தர்றதுக்காகத்தான் நம்ம இந்த வீடியோக்களை திரும்ப திரும்ப கொடுத்துட்டு வரோமே ஒழிய மற்றவர்களைப் போல குற்றம் சாட்டுவதற்கோ அல்லது இவர்களை குறைத்து மதிப்பிடுவதற்கோ அல்ல. தெளிவாக நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, வருங்காலத்தில் இவர் சொல்கிற மாதிரி யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவர் சொல்கிறாரு. ஆனால் யாருமே இவர் செஞ்ச தவறை செஞ்சிடக்கூடாதுங்கிறது தான் உண்மையான கருத்து. இப்போ லேட்டஸ்ட்டாக இவர் ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அதில் இவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, 15வது நாளே அந்த பெண்ணு இங்கே வந்துடுது, கூடவே பையனும் இங்கே இருக்கிறான். இந்த தகவல் புது தகவலாக இருக்குது. இதை தெளிவாக மக்கள் புரிஞ்சுக்கணும். 15 நாட்களில் அவ்வளவு கொடுமைகள்லாம் நடக்கலை. இந்த நகையை பற்றி கேட்டிருக்கிறாங்க. விளக்கு போடக்கூடாது, அப்புறம் சமையலில் நீ கலந்துக்கூடாது, சப்பாத்தி செஞ்சதெல்லாம் அந்த 15 நாட்களுக்குள்ளே, திருமண வாழ்க்கை ஆரம்பித்து 15 நாட்குள்ளே நடந்திருக்கிற விஷயமா இவர் சொல்கிறார். அந்த 15ஆவது நாள் இங்கே வந்தவர் திரும்பி போகாதனால அந்த மருமகனான கவின்குமார் இவங்க வீட்லேயே இருந்ததா இவர் சொல்கிறார். என்ன காரணம்னா, பெண் அந்த நடந்த கொடுமைகளை இங்கே சொல்லிடக்கூடாதுங்கிறக்காக கூடயே இருந்த மாதிரி இவர் ஒரு பாடம் கற்பிக்கிற மாதிரி சொல்கிறார். அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. இதனுடைய பின்னணி வேறு மாதிரி நம்ம சிந்திச்சு பார்க்கணும். பொதுவாக இந்த கோவை, திருப்பூர், ஈரோடு, பொள்ளாச்சி, அதுபோல் இந்த சேலம் டிஸ்ட்ரிக் வரைக்கும் இந்த பகுதிகளில் பெரும்பாலும் இப்போ என்ன விரும்புகிறாங்கன்னா, இது ஒருத்தருக்கு பார்த்து ஒருத்தர் கற்றுக்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. வீட்டோடு மாப்பிள்ளை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பெரும்பாலும் பின்பற்றி வர்றாங்க. பல பேர் அதுக்கு உடன்பட்டும் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஏன்னா பசங்களுக்கு தான் இன்றைக்கி வேலை இல்லையே. அப்போ அந்த நோக்கத்தில் தான் இவங்க இந்த மீதி 200 பவுனை கொண்டு போகலை அந்த வீட்டுக்கு. எப்படி இருந்தாலும் இங்கே தானே வரப்போகிறோம், இங்கே நம்ம ஒன்றா இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் போனாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை கிளப்புது. திருமணமான 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே ஒருத்தன் தொழில் செஞ்சு கொடுங்கன்னு கேட்கறக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. யாருமே அப்படி கேட்க மாட்டாங்க. மாமனார் வீட்டில் போய் தொழில் செஞ்சு கொடுங்கன்னு கேட்குறாங்கன்னா, ஒரு சூழ்நிலையில் செஞ்சிட்ருக்கிற தொழில் முடிஞ்சு போச்சுன்னா இனி என்ன பண்ணுறது அப்படிங்கிறத மனைவியோடும் அந்த மாமனார் வீட்டோடையும் டிஸ்கஸ் பண்ணி ஏதோ தொழில் வச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு மாமனார் சொல்லலாம். இந்த மாதிரி தான் டிஸ்கஷன் போகுமே ஒழிய எடுத்தோடனே தொழில் வச்சு கொடுன்னு எவனும் கேட்க மாட்டான். அப்போ திருமணத்துக்கு முன்பே வேலை வெட்டி இல்லாதவனாக இருந்தால் தான் அது கேட்பான். அது இவனுக்கு பொருந்தினாலும் கூட உடனே கேட்கக்கூடிய, அதாவது எப்போ ஒரு மருமகனானவன் இங்கே மாமனார் வீட்டில் மனைவியோடு இருந்திருக்கிறான் கொஞ்ச நாள் அப்படின்னா, அதுக்கு பிறகு திருப்ப அழைச்சிட்டு போய் மறுபடியும் பிரச்சனை பண்ணி அந்த கவின்குமாரோடைய தனிப்பட்ட விருப்பம் இந்த வீடியோ பாலியல் மெத்தடு, அதுக்காக இங்கே அதுக்கான வாய்ப்பு இல்லை. பெட்ரூமாக இருந்தாலும் ஏதாவது சத்தம் போட்டால் வம்பா போயிடும்ன்ட்டு ஒரு பயம் இருக்குது. அங்கேயா இருந்தால் கேட்குறக்கு ஆள் இல்லை தன்னுடைய வீட்டில். அப்படிங்கிறனால திரும்ப அழைச்சிட்டு போனானா, அல்லது தனி குடித்தனம் இந்த வீட்டோட தனி குடித்தனங்கிறத சொல்லக்கூடாது, வீட்டோட மாப்பிள்ளையாக எப்படி இருக்கலாங்கிறத கன்சல்ட் பண்ணுறதுக்கு பெற்றவங்களோட கூட்டிகிட்டு போனாங்களே, இது அவங்களுக்குள்ளே நடந்த விஷயங்கள் வெளிவர்றதுக்கு வாய்ப்பில்லை. நம்முடைய சிந்தனை இப்படி தான் சிந்திக்கணும். ஏராளமான குடும்பங்களில் இந்த மாதிரி வேலை வெட்டி இல்லாதவங்க இப்படி வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கிறது பொதுவாக சகஜமாகிவிடுச்சு. இது நிறைய குடும்பங்களில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த ஃபார்முலாவை இவங்க விரும்பினாங்களா என்னங்கிறது இவங்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது அந்த சந்தேகத்தை நமக்கு கிளப்புது. வீட்டோட மாப்பிள்ளைன்னா வீட்டுக்குள்ளேயே மாமனார் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது வீட்டோட மாப்பிள்ளைங்கிறது கணக்கில்லை. இப்போல்லாம் பக்கத்துலேயே ஒரு வாடகை வீடு தான் பெரும்பாலும் வாடகை வீடை பார்த்து ஒரு 100 அடிக்குள்ளே நடந்து போய் அந்த வீட்டுக்கு போகிற அளவுக்கு கொண்டு பெண் வீட்டார் தன்னுடைய மகளை வச்சுக்கிறது இப்போது அனைவருமே செஞ்சிட்ருக்கிறாங்க. எல்லா இனமும் செஞ்சிட்ருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட இனம்னு நம்ம சொல்ல முடியாது. பெரும்பாலும் இப்படி வச்சுக்கிறாங்க. அதுக்கு பேர் வீட்டோட மாப்பிள்ளை தான். அதாவது மாப்பிள்ளையை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிறது மாமனார், மாமியார், இந்த மகள். இப்படி ஒரு கான்செப்டில் தான் இவங்க மூவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது சைக்காலஜிக்கலாக இது தான் உண்மையாக இருக்கும். அப்படித்தான் இந்த காரணங்கள் பார்க்கும்போது ஒருத்தன் அங்கேருந்து சண்டை பிடிச்சிட்டு 15 நாளில் நான் அங்கே வரலைன்னு சொல்லி இங்கே இருக்கணும்னா, நம்ம இங்கே தனியாக வந்துடணும், அப்போ தான் நான் வருவேன்.
இந்த வீரப்பனை ஃபோட்டோ பிடிச்சவன் இருக்கிறான் பாரு, அவன் போட்டிருந்த வீடியோவில் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இது வந்து அந்த டைமில் தான் இவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு கிளம்பி வர்றாங்க. அப்போல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறது அது காட்டுது. அப்படி வந்து கொஞ்ச நாள் இருந்து பார்க்குறதுக்கு தான் அவன் வந்திருப்பான். எப்படி நமக்கு ஒத்து வருதா, ஒரு குடும்பத்தில் போய் இருந்து பார்த்தா தானே தெரியும். ஒரு மகனாட்டா அப்படின்னு போட்டு சரி மகனாட்டன்னு எதுக்கு சொல்கிறதுன்னா, இந்த மருமகனை வீட்டோட மருமகனாக வச்சுக்கிறதுக்கு தான் இந்த மகனாட்ட அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே சைக்காலஜியில் அடிப்படை இதுதான் உண்மை. அப்படி தான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இது போன்ற சிந்தனைகளை எல்லாம் வந்து நம்ம எதுக்காக சொல்கிறோம்னா, இனிமேல் திருமணம் செய்ய போகிற பெண் வீட்டார்கள் ஓப்பனாக சொல்லிடணும். உங்களுக்கு இந்த எண்ணம் இருந்ததுன்னா இப்படிங்க, இது சரிப்பட்டு வருங்களா உங்கள் பையனுக்கு அல்லது உங்கள் குடும்பத்துக்கு, இது எல்லாம் சம்மதம் தானான்னு கேட்டால் என்ன செருப்பு கழட்டு அடித்து போகிறாங்களே, ஒன்றும் சம்மதம் வேண்டான்ட்டு போகிறாங்க. இப்படி வந்து கட்டாயப்படுத்தி ஒரு வாழ்க்கையை சீரழிச்சுக்கிறதுக்கு முதல்ல ஓப்பனாக கேட்டு சம்மதம் வாங்கி அந்த மாதிரி தனி குடித்தனம் வச்சு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலாம் இல்லையா? அதுதானே சிறந்த ஒரு பண்பாடு. அந்த பண்பாடு தமிழ்நாட்டில் யாருக்குமே கிடையாது. ஏன்னா இது வந்து பார்ப்பனரை தவிர எல்லாருமே வந்து கொஞ்சம் அறிவு கம்மியாக இருக்கிறோங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். அது ஒத்துக்காமல் வந்து நம்ம பேசக்கூடாது. நம்ம பார்ப்பனர் அல்லாதார் அப்படிங்கிற கேட்டகரியில் வர்றதுனால நம்ம எல்லாருமே இந்த வெளிப்படைத்தன்மை இல்லாத நம்ம இருக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெளிப்படை கிடையாது. எல்லாமே மூடி மறைச்சு செயல்கள் செய்கிறதுனால இவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்குது. பார்ப்பனம் அவங்ககிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பல விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த போனாம்போக்கி சில பேர் அந்த பார்ப்பனரை வச்சு வியாபாரம் பண்ணுறதுனால, தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ் மொழியை வியாபாரம் பண்ணுறதுனால இது நமக்கு புரியாமல் போயிடுது, அவ்வளோதான். இங்கே கவின்குமார் ஃபேமிலி எடுத்துட்டோம்னா, எவ்வளோ தான் மானங்கெட்டு போய் வாழ்ந்தாலும் நமக்கு தன்மானம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு முழுக்க மானங்கெட்டு போய் கிடக்கு, இருந்தாலும் நம்ம வந்து தன்மானத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு இது. என்னென்னா, வீட்டோட மாப்பிள்ளையாக போயிட்டானாம இப்போ வந்து அந்த போட்டு கொடுத்தவனுக்கு 4 பேர் இருப்பானுங்க சொந்தக்காரனுங்களை வீட்டுக்குள்ளே விடாதீங்க முதல்ல. அவனுக்கெல்லாம் வந்து வாழ்க்கையை சீரழிக்கிறதுக்கு தான் வருவானுங்களே ஒழிய, உறவுகள் உருப்படுறதுக்கு எந்த வழியும் சொல்லித்தர மாட்டானுங்க. இவன் குடும்பம் மட்டும் எப்படி நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற எல்லா குடும்பமும் நாசமாக போயிருக்கிறதுனால எல்லாத்துக்கும் இந்த எண்ணங்கள் இருக்கும். அடுத்த குடும்பம் நல்லா இருந்துடக்கூடாதுங்கிறதுல குறிக்கோளாக இருப்பான். இந்த விசேஷத்துக்கு கூப்பிட்டவன் வந்தானா, விசேஷத்துக்கு கூப்பிட்டவன் வந்துட முடியும், அப்படியா பிரச்சனை இருக்குதா அப்படின்ட்டு போகாமல் 1.5 மணி நேரம் உட்காந்து லெசன் எடுத்துருக்கிறான். லெசன் எடுத்தவனுடைய விளைவு அடுத்த நாள் இந்த பொண்ணு செத்து போச்சு. அப்போ அவனையெல்லாம் பிடிச்சி தூக்கி என்னடா சொன்னேன்னு போட்டு அவனை விசாரிக்கணுமா இல்லையா? அதையெல்லாம் அவனும் செய்ய மாட்டானுங்க. அதனால் பெண்ணை பெற்றவர்களாகட்டும் ஆணை பெற்றவர்களாகட்டும் 2 பேருமே வந்து இந்த 4 பேர் தான் பேசணும். இடைத்தரகர், இந்த ஜோசிகாரன், புரோக்கர், சொந்தக்காரன், மாமன், மச்சான், இவனையெல்லாம் ஒதுக்கி வைக்கணும். ஜாதியை ஒதுக்கி வச்சா தான் என்றைக்குமே வந்து ஒரு குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைச்சிக்க முடியுங்கிறது முழு தெரிஞ்சுக்குங்க. நன்மைக்காக இவர்கள் வரவே மாட்டாங்க. கடைசியில் செத்து போன அந்த கூட்டம் காமிக்கிறதுக்காக இந்த சொந்தக்காரங்களை வச்சுருக்கிறது. பாரு, செத்து போனோன்னே எத்தனை சொந்தக்காரங்க 50 கார் 500 கார் வந்து நின்றுது. செத்த பிறகு உனக்கு தெரியவா போகுது அப்படிங்கிறது எவனாவது சிந்திச்சு பார்க்குறானுங்களா மனித பிறவி? இப்போ ஆரம்பத்துலேருந்து அந்த 15 நாளில் வந்து விளக்கு போடாத, சமைக்காத, அங்கே உட்காரு இங்கே உட்காரு, பேப்பர் படி, இது போன்ற விஷயங்களை அறிவுரை மாதிரி சொல்லிக்கிறாங்க. அது வந்து இது போகும்போதே வந்து தனியாக பிச்சுக்கிட்டு வரணுங்கிற எண்ணத்தோடு போயிருக்கிறதுனால எது சொன்னாலும் அது வந்து முரண்பாடாக தான் தெரியும். அதை ஒரு காரணம் காட்டி நம்ம வெளியில் வந்துடலாங்கிற எண்ணத்தோடு தான் எண்ணங்கள் உருவாகும். அப்படித்தான் உருவாகும் யாராக இருந்தாலும். காரணங்கள் வந்து தேடணும் இல்லையா? தனியாக வர்றதுக்கு ஒரு காரணங்கள் வேணும். சும்மாலாம் தனியாக வந்துட முடியாதுல்ல, விருப்பப்பட்டு யாரும் அனுப்ப மாட்டாங்கல்ல. அதனால் காரணங்களை உருவாக்குறது. அப்போ உருவாக்க முடியலன்னா அங்கே உருவாக்குற காரணங்களை வச்சு அதை காரணம் காட்டி நம்ம தனியாக வந்துடுறது. இதுதான் வந்து அடிப்படை சைக்காலஜி பெண்களுக்கு உள்ளது. எல்லாருமே வந்து அந்த ப்ரைவசி, தனியாக புருஷன் நாம் மட்டும் இருக்கணும்னு தான் விரும்புவாங்க. அந்த எண்ணத்தோடு இருந்த மாமியார் தான் இன்றைக்கி மாமியாராக மாறி இருக்கிறான். அப்போ அவளுக்கு வந்து முதல்ல வந்து இந்த சிந்தனை வேணும். நம்ம எப்படி வந்து ப்ரைவசியாக இருக்கிறதுக்காக மாமியார்கிட்டேருந்து பிச்சுக்கிட்டு வந்தோமோ அது மாதிரி தான் நம்ம மருமகளும் பிச்சுட்டு போக விரும்புவோம். அப்படிங்கிற அந்த அடிப்படை வந்து ஏன் தெரியாமல் போகுது? இது வந்து புருஷங்கிட்ட சொன்னோன்னையுமே இந்த கவின்குமார் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லியிருப்பான். சொல்லாமலாம் இருந்த இந்த மாதிரி தனியாக போகணுங்கிறா அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு தான் அது விஷயம் சீரியஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு வந்து கௌரவ குறைச்சாயிலும் பெரிய கௌரவம் மூட்டை கட்டி வச்சுருக்கிறாங்கள பரனில், அது அவுத்து ஊர் உலகமெல்லாம் நாரி போயிருங்கிறதுனால என்ன பண்ணுறது,
அது எப்படி பையன் வீட்டோட மாப்பிள்ளை போயிட்டான்னா என்ற கௌரவம் என்ன ஆகுறது? வாடகை வாங்கி சாப்பிட்ற என்னுடைய கௌரவம் என்ன ஆகுது? அப்படின்ட்டு அவன் சிந்திச்சிருக்கிறான். அதனுடைய விளைவு தான் இப்படி கொடூரமான முடிவுக்கு இந்த விஷயம் போயிருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதேபோல் பெண்ணை பெற்றவர்கள், ஆணை பெற்றவர்கள் 4 பேருமே வந்து கௌரவம்னா அதுக்குண்டான தகுதி நமக்கு இருக்குதா? நமக்கு கௌரவம் உண்மையிலுமே இருக்குதான்னெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். இல்லாத ஒரு பொருளை வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் கேனத்தனமா நடந்துக்கக்கூடாது அப்படிங்கிறத எல்லா பெண்ணை பெற்றவர்கள், ஆணை பெற்றவர்கள் எல்லாம் புரிஞ்சுட்டு நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். இப்போ காலங்காலமா வந்து பெண்ணை தாரை வார்த்து விட்டுர்றாங்க. அவ்வளவுதான். எப்படி அழுதுட்டு பெண்ணு போகுதோ அந்த மாதிரி ஆணையும் அழுக வச்சு தனியாக பிரித்து விட்டு இதுவரைக்கும் இல்லாத ஒரு கல்ச்சர்னா தனி குடித்தன கல்ச்சர் தான். அதை முழுமையாக எல்லாரும் கொண்டு வந்துட்டு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நிரந்தரமான தீர்வு அதில் தான் இருக்குது. எடுத்தோடனே திருமணத்துக்கும் போதே வந்து தனி குடித்தன ஏற்பாடுகளை பண்ணிட்டு தான் திருமண ஏற்பாடுகளையே பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் இனிமேல் நடக்காமல் இருக்குமே ஒழிய கவின்குமார் குடும்பத்தை 3 பேரையும் தூக்கில் போட்ட உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவரும் திருந்தி இது போன்ற நடக்காது அப்படின்ட்டு. இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும்போதே இவ்வளவு அதுக்கு பிறகு 7 பெண்கள் தற்கொலை பண்ணி செத்துருக்குறாங்க. எல்லாம் நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியமில்லை. தனி குடித்தனம் வைத்துட்டு 2 பெற்றோர்களும் இந்த 4 பேர் வந்து விலகிக்கணும். அவங்கள தனியாக வந்து சுதந்திர பறவைகளாக விட்டுட்டோம்னு வைங்க, அழகாக வாழ்ந்துட்டு போவாங்க. கேனத்தனமான சிந்தனைகள், இந்த பரம்பரை சிந்தனைகள் எல்லாம் வச்சுட்டு இல்லாத ஒன்று அழுக்கு மூட்டையே கௌரவம்னு சொல்லி பீத்திக்கிட்டு கேனத்தனமாக ஏமாந்து போய் இப்படி சின்னஞ்சிறுசுகளுடைய வாழ்க்கையை வீணடிச்சிட்ருக்கிறாங்க. எல்லாருமே அப்படி தான் இருக்கிறீங்க. இதெல்லாம் மாற்றிக்குங்க. திருமணத்துக்கு இனிமேல் தனி குடித்தனுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு திருமணத்தை முடிவு செய்யுங்க அப்படிங்கிறது தான் நான் கேட்டுக்கிறது. அதுதான் சிறந்த வாழ்க்கையை அவங்களுக்கு அளிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. நான் வந்து கடைசி காலத்தில் சோறு போடுறதுக்கு தான் என் பையனை பெற்று நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன் அப்படின்னு. அப்போ வந்து உனக்கும் பையனுக்கு எல்லாம் கொண்டு வந்து இந்த மாதிரி குடும்பம் நடத்துறதுக்கு தான் நாங்கள் பெற்று வளர்த்தணுமா அப்படின்னு பெற்றவங்க கேட்பாங்கல்ல, பொண்ணை பெற்றவங்க. இந்த அடிப்படை அறிவோட எவனும் சோறு போட போகிறதில்ல. கடைசி காலத்தில் அவனவன் சேர்த்தி வச்சதை தான் தின்னு போட்டு வெந்ததை தின்னு விதி வந்தால் சாக போகிறீங்க. இதில் எதுக்கு இந்த போலியான நம்பிக்கைன்னு தெரியல. பையன் சோறு போடுவான், பையன் பார்த்துக்குவான் அப்படின்ட்டு. என்ன இது இருந்தாலும் ஒரு லெவலுக்கு மேலே நீயும் கொப்பனை பார்த்தியான்ட்டு அவங்ககிட்ட கேட்டோம்னா அவன் புதுக்கான்னு முழிக்கிறான். அதனால் இரு வீட்டார் என்ன தெரியுமா ஒன்று தனி குடித்தனம் வச்சு வேண்டிய உதவிகளை வெளியிலேருந்து செஞ்சிட்ருக்கணும். அவங்கள தனியாக சுதந்திரமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கண்காணிச்சிட்டு இருந்தால் போதும். அவங்க வாட்டுக்கு பொழைச்சிக்குவாங்க. அருமையான வாழ்க்கை அமையும். தூரத்தில் வேண்டாம். 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் 2 வீட்டுக்கு பக்கத்தில் வெளியூரில் கல்யாணம் பண்ணிட்டு வந்து மாப்பிள்ளை வீட்டினுடைய 1 கிலோமீட்டர் தள்ளியோ அல்லது பெண் வீட்லேயோ 1 கிலோமீட்டர் தள்ளியோ வச்சுக்கலாம். ஒன்றும் தப்பில்லை. எங்கே வசதிப்படுதோ அவங்க தொழிலை பொறுத்து அந்த அமைப்பு இடத்தை அமைச்சிக்கலாம். அதுதான் வந்து சிறந்த ஒரு இது போன்ற நிகழ்வுகள் நிகழாமல் இருக்கிறதுக்கு ஒரே வழி அதுதான். வேறு எந்த வழியிலும் இதையெல்லாம் வந்து அறிவுரை சொல்லி இதெல்லாம் வந்து திருத்த முடியாது, புரிய வைக்கவும் முடியாது. தனியாக ஒதுக்கி விட்டு அவங்கள சுதந்திர பறவையாக விட்டால் ஒழிய இந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வராது. இந்த வரதட்சணை யார்? அவங்க அம்மா மாமியாக வாங்கி இடுப்பில் சொருகி இருக்கிற வரதட்சணை கேட்க போகிறான். எல்லாம் இந்த பொண்ணு கொண்டு வந்து பிழைக்கிறதுக்கு தான். அதை இப்படி வற்புறுத்தாட்டி என்னத்தையோ கொண்டு வந்து நீ பிழைச்சிக்காங்க. அப்புறம் வந்து பையன் கேட்டானா பொண்ணும் பையனும் வந்து மாப்பிள்ளை வீட்டில் கேட்டாங்கன்னா, ஏம்மா அதுதான் அவ்வளோ நகை கொண்டு வந்து நீ எதுக்கு பையன்கிட்ட கேட்குற அப்படின்னு அப்போ கேட்கலாம்ல. உங்கள் அப்பா போட்டதையே வச்சு நீ அவ்வளவு இருக்குது அது பத்தாதா அப்படின்னு அறிவுரை சொல்லலாம். அதனால் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு நான் சொன்ன வழி தான். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான விஷயத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.